அம்மையப்பர் சிவனும் அந்த அம்பாவை போய் சேர்ந்து திதி கொடுக்குற நாள் தாங்க மாலிவத்து அமாவாசை. மறந்து வச்சவங்களுக்கு மாலிவத்து அமாவாசை திதி கொடுக்கலாமா? அதேமாதிரி நம்ம கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யாகம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வித்திங்கா தேவி யாகம் நடத்துகிறோம், காலபைரவருக்கு யாகம் நடத்துகிறோம், அம்பியாவே குழந்தையாவே வச்சுக்கிறோம், பத்திராளியாக வைக்கல குழந்தையாவே வச்சுக்கிறோம். இப்படி ஏன் இந்த கோயிலை வச்சு யாகம் எல்லாம் வேலையை நடத்துகிறோம் அப்படின்னா அம்பாள் கருணவில் பேசுகிற அம்பாவை வச்சுக்கிறோம். இந்த அமாவாசைக்கு எல்லாருமே என்ன கேட்கணும்? பணங்காசு வேண்டாம், புண்ணியம் வேணாம், எது வேண்டாம், நாங்கள் செய்த முன்னோர்கள் செய்த இந்த நாங்கள் கொண்டு வரல பொருளை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1000 பவுன் நகை சமம், ஒரு 500 வீடு கட்டின சமம், நம்மளுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிற சமம். இதெல்லாம் விட்டு போய் நம்ம சாமிகிட்ட என்னென்னமோ கேட்குறோம். ஆனால் இந்த அமாவாசை கேட்டிங்கன்னா வீண் போகாது. மாலிவத்து அமாவாசை அப்படி ஒரு அமாவாசை. 10:30 மணிக்கு நாங்கள் யாக ஆரம்பிக்கிறோம். யாக வெளியே கொண்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச குறை அடுத்த மாலி அமாவாசைக்கு எல்லா அமாவாசைக்கும் நீங்கள் யாரையும் கும்பிட வேண்டாம். ஒரே அமாவாசை மாலிவத்து அமாவாசைக்கு நீங்கள் கும்பிடலாம். நம்ம தாத்தா கும்பலாம், பாட்டன் கும்பலாம், முன்னோர் கும்பலாம், எல்லாத்துக்கும் கும்பிடலாம். உங்கள் கோரிக்கையை எழுதி கட்டுங்க. என்ன எழுதி கட்டணும்? நான் நல்லதே செஞ்சுக்கிறேன், யார் செய்த கர்மா, முன்னோர் செஞ்ச யார் செஞ்ச கர்மான்னு தெரில, அந்த கர்மா கழிஞ்சு போகணும், உன்னை நான் தொட்டு வணங்குறேன் அப்படின்னு ஒரு செப்புத்தகவில் எழுதி கட்டலாம். அம்பிகைட்ட உட்காரலாம், யாக வேலையில் கலந்துக்குங்க. அப்படி ஒரு அமாவாசை. இந்த அமாவாசை போனால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 27 நட்சத்திரம் அப்படின்னா 27 அமாவாசைக்கு போன சமந்த மாலிவத்து அமாவாசை. நம்ம மொத்தமே 12 ராசி இருக்குது, 27 நட்சத்திரம் இருக்குது. அதில் நம்ம தாத்தா இருந்திருக்கலாம், பிள்ளை இருந்திருக்கலாம், யாராவது நம்ம வீட்டில் இறந்துருக்கலாம், வச்சுருக்கலாம். அந்த இறந்தவங்களுக்கு நம்ம திதி கொடுக்க முடியாது. ஜோசியக்காரன் திதி கொடுக்க வேணான்றியா? 40 நாள் அடப்பு இருக்குது, 30 நாள் அடப்பு இருக்குது, 50 நாள் போகாத கோயில் போகாதன்றியா? அடப்புன்றதே நல்ல விஷயம். அடப்பு எப்படி நல்ல விஷயம்னா, அந்த ஆத்மா வந்து நம்ம வீட்டில் 60 நாள் 70 நாள் 80 நாள் இருக்கும், வீட்டில் விளக்கேற்றுன்னு சொல்லுவாங்க. அது போகும்போது நம்ம கஷ்டத்தெல்லாம் கொண்டு போகிறதுக்கு தான் அடப்பில் பிறக்கிறது. அதாவது சுவாதி நட்சத்திரம், ஆவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடப்பு சொல்லுவாங்க. அடப்பு கிடையாது, அது ரொம்ப ரொம்ப பொக்கிஷமான நாள். அவங்க நம்ம விட்டு பணம் ஆகிட்டாங்க போயிட்டாங்கன்னா 3 மாதம் 4 மாதம் நம்ம தீவை ஏற்றும் போது நம்ம வீட்டில் கூட கஷ்டம் எரிஞ்சிருக்கும். நம்ம என்ன பண்ணாத ஆசையாக இருந்துக்கிட்டு இருக்கோம். சொல்ல முடியாதுல்ல நாளைக்கு நடக்குது என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரி இந்த அமாவாசை அம்பிகைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான அமாவாசை. எல்லாரும் கலந்துக்குங்க. அம்பாள்கிட்ட நீங்கள் செய்கிறது வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். நல்லா கொண்டு வாங்க, மிளகாத்தில் கொண்டு வாங்க, நல்லெண்ணெய் கொண்டு வாங்க. திருப்பி சொல்கிறேன், ஒரு 50 பேர் பரிகாரம் பண்ணியில ஜாதகக்காரங்க ஜோசியக்காரங்க 50 பேர் பரிகாரம் கண்டதை 10 வருஷ பாவத்தை சரி பண்ண முடியாது. எத்தனை வருஷம் பாவத்தை? 10 வருஷ பாவத்தை சரி பண்ண முடியாது. சாமி கும்பிடுறது 2வது பட்சம். இன்றைக்கி நம்ம முழுமையாக சாமி கும்பிடணும் அப்படின்னு தாய் தந்தையோட ஆசையோட கும்பிடணும், தாத்தா பாட்டியோட ஆசையை கும்பிடணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நல்ல ஒரு மோட்சத்தை வேடுங்க. எடுத்து நல்லா காலப்பேருக்கு விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றிட்டு